ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு 3D ஃபோல்டர் அனிமேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு டெம்ப்ளேட்டாகவே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைன் வீடியோஸ் எதுக்காச்சும் முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கும். இந்த 3D ஃபோல்டர் அனிமேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு மொத்தம் நம்மளுக்கு 3 ஸ்டெப் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 3D ஹோலோகிராஃபிக் ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போஸ்டர்ஸ் இறக்கி நம்மளுக்கு தேவையான பேரல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன். இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான 3D ஃபோல்டர் அனிமேஷன் ஈஸியாகவே கிடைச்சிடும். ஸோ வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற பார்ப்போம். ஆல்ரெடி என்னோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த 3D ஃபோல்டர் அனிமேஷனை ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்றதுக்காண்டி நான் அசெட்ஸை யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த அசெட்ஸோட லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஸோ நீங்க அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்து அந்த அசெட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னோட அசெட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ காம்போசிஷன் புதுசாக நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ நியூ கொடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் லேண்ட்ஸ்கேப்பில் 30 FPS வச்சுக்கிறேன். டியூரேஷன் வந்து 3 செகண்ட் இருக்கட்டும். ஸோ அடுத்ததாக ஃப்ரண்ட் பேனல் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பேக். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து 3D ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து 3D ஃபோல்டர் கிடையாது, அது ஒரு 2.5D தான். நம்ம பார்க்குறதுக்கு 3D மாதிரி ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணலாம். மெஜாரிட்டி மோஷன் கிராஃபிக்ஸ் பீரோவில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே எனாஃபாக இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக் லேயர் இருக்குல்ல ரைட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸை கிளிக் பண்ணி நான் என்னோட எஃபெக்ட்ஸ் கன்சோலை யூஸ் பண்ணி சிசி லைட் ஸ்வீப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஸ்வீப்னு போட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த பேனல் தேவையில்லை, நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த 3D ஹட் கிடைக்கிறேன்னு காட்டி லைட் ரிசப்ஷன் இருக்கா. ஸோ அதில் ஆட்லேருந்து கட் அவுட் சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபைலில் எங்கே அந்த எஃபெக்ட் வந்து ஃபாலோ ஆகுதோ அது மட்டும் தான் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட வித்தை வந்து நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட அந்த ஃபோல்டர் ஓரளவுக்கு ரிவீல் ஆகும். 380 கிட்ட வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜ் இன்டென்சிட்டி இருக்கா. ஸோ நம்மளோட ஃபோல்டரோட அந்த எட்ஜை வந்து இதுவே கால்குலேட் பண்ணி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண அதோட விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே 3D80 நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த எட்ஜ் திக்னஸை 250 வச்சுக்கோங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து எனாஃபாக இருக்கும். ஸோ கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து நான் டீல் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பேனல் மட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இதே எஃபெக்டை வந்து காப்பி பண்ணி அப்படியே அந்த பேக் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேஸ்ட் பண்ணிடும். கண்ட்ரோல் வி ஐவிஸில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரண்ட் பேனல் பாதி மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கு, மீதியே நம்ம வந்து ரிவீல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த லைட் ஸ்வீப்பை கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி இதிலே போட்டு நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரண்ட் பேனலில் கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ அதில் இருக்க அந்த டேரக்ஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தா தெரியும் அந்த லைட்டோட டேரக்ஷன். ஸோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விசிபிள் ஆகாத ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவும் இப்போ விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். லைட்டாக மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சென்டரை வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு நம்மளோட அந்த ஃபோல்டர் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பேக் பேனலும் கண்ட்ரோல் டி கொடுத்து அதோட ரொட்டேஷனையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த 4 லேயருமே நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு 3D சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3D ஹோலோ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல லேயர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஆல்ரெடி ஷிஃப்ட் ஒய். ஸோ இங்கே நான் 3D லேயர் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த நல்ல லேயரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா லேயரோட எண்டில் வச்சுக்கிறேன். ஸோ ஏன் அப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல லேயரை யூஸ் பண்ணி தான் நம்மளோட அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிற அந்த அனிமேஷன் கொடுக்க போகிறோம். சென்டரில் வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு அனிமேஷன் கிடைக்காது. ஸோ ஓப்பன் ஆகிறது கீழே இருந்தானே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த நல்ல லேயரை வந்து கீழே பிளேஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து நான் என்டர் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 PNG இருக்குல்ல, பேக் PNG. ஸோ அதுக்கு மேலே நான் வச்சிடறேன். பேக் PNG ரெண்டையுமே பேரண்ட் அண்ட் லிங்க்னு சொல்லிட்டு அந்த விப் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் பேக் நல்ல லேயரில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்டையும் ரெண்டோட பேரண்ட் விப்பையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் லேயரில் ஆரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் எக்ஸ் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகிற அனிமேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது போக நம்ம இன்னொரு நல்ல லேயரையும் ஆட் பண்ணணும். ஸோ அது எதுக்குன்னா அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போதே ஹோல்டர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக ரொட்டேட் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு லேயருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் நல்ல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஆல்ரெடி ஷிஃப்ட் ஒய் என்டர் கொடுத்து மெயின் கண்ட்ரோல்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் 3D சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லா லேயரையும் கொண்டு போய் இதில் நம்ம வந்து பேரண்டாக மாற்ற தேவையில்லை. ஃப்ரண்ட் லேயரை வந்து நம்ம ஃப்ரண்ட் நல்ல பேரண்டாக வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் நல்ல மட்டும் இதில் பேரண்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி பேக்கோட நல்ல லேயர். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் கண்ட்ரோலில் வந்து பேரண்ட் பண்ணிடுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி ஸோ இதில் ஒய் ரொட்டேஷன் இருக்கா அதை ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்தமாக நம்மளோட ஃபோல்டரை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். நடுவில் இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த போஸ்டர்ஸை மட்டும் தான் நம்ம வந்து உள்ளே ட்ராப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போஸ்டர் உள்ள இறக்குறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான எதை வேணால் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இதோட இமேஜுமே அந்த ட்ரைவ்லேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இமேஜை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போஸ்டர் 2வையும் இறக்கிடுறேன். போஸ்டர் 1 இறக்கிறேன். எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கும், பேக்கில் இருக்கும், நடுவில் தான். 3மே நான் என்ன பண்ணுறேன் 3D லேயராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 3 லேயருமே இங்கே தான் உள்ளதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 3 லேயருமே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் வரும். அப்படியே சுருக்கிறேன். நல்லாவே இன்னும் சுருக்கிக்கிறேன். ஸோ இதை வந்து கீழே வச்சிடறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்க.
போஸ்டர் 2 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லைட்டா மூவ் பண்ணி தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இத போஸ்டர் 2 எடுத்து போஸ்டர் 1 மேல வச்சுக்கங்க. அப்பதான் இது ஓவர்லாப் ஆகி அது தெரியும். ஸோ போஸ்டர் 3யையும் லைட்டா தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தாலே டிரான்ஸ்பரண்டா நம்மளோட போஸ்டர் என்னங்கிறது தெரியுது. ஆக்சுவலா அந்த 3D ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து பிளர்ரா தான் இருக்கும். அந்த ஃபோல்டரை விட்டு வெளில வந்தபட்டு தான் தெளிவாவே நம்மளோட போஸ்டர் தெரியும். ஸோ அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் பேனல் மட்டும் நம்ம வந்து பிளர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற அந்த ஃப்ரண்ட் PNG அதில் வந்து நான் Ctrl+D கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கடைசியா இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட் PNG, அதோட லைட் ஸ்வீப் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து காஷியன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறேன். காஷியன் பிளர்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இமேஜ் லேயராக இருக்க இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட லேயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராக வந்து கிரியேட் ஆயிரும். ரொம்பவே பிளராக இருக்குது. ஸோ அதனால் பிளர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். இந்த வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 3D லேயரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிளர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த லேயரோட நேம் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பிளர்னு மாற்றிக்கிறேன். ஓகே. இதுல இருந்து டூப்ளிகேட் பண்ணனால ஆல்ரெடி இதுவும் பேரண்ட் ஆகி தான் இருக்கும். ஃப்ரண்ட் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஸோ அதை நான் R கொடுத்து ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஓப்பன் பண்ண பிறகும் பிளர் எஃபெக்ட் வந்து அங்கேயே தான் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸோ ஆல்ரெடி மேலே CC லைட் ஸ்வீப் கொடுத்துருக்கோம்ல, ஒரு ஃப்ரண்ட் லேயர் Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் பிளர் இருக்குல்ல, அந்த லேயர் கீழே ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிட்டு அதில் இருக்க எஃபெக்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் F4 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராக் மேட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்க விப், அந்த ட்ராக் மேட் விப் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரண்ட் PNGயில் போய் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆகுது. ஸோ எந்த இடத்துல பிளர் எஃபெக்ட் அஃபெக்ட் ஆகுங்கிறத ஃப்ரண்ட் லேயர் மூலமாக மேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த லேயர் வந்து நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ணி போட்டது. ஸோ இதோட நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் மேட்னு வச்சுக்கோங்க. சும்மா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறக்காண்டி. மற்றபடி உங்களுக்கு ஓகேனா அப்படியே கூட நீங்கள் லீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 3 போஸ்டரோட அந்த பேரண்ட் விப் இருக்குல்ல, ஸோ அதையுமே எடுத்துகிட்டு போய் மெயின் கண்ட்ரோலில் போட்டுருங்க. ஸோ அது இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த தேர்ட் ஸ்டெப் அனிமேஷன். ஸோ இதில் நம்ம மொத்தம் 3 விஷயத்துக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க கார்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த பேனல் ஓப்பன் ஆகும்ல. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த அனிமேஷன், இந்த 3க்கு தான் நம்ம இப்போ வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்டை கிளிக் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகி வர்றதுக்கு எனக்கு ஸ்பேஸே இல்லை. காம்பினேஷன் இதோட எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளோட மெயின் கண்ட்ரோல் இருக்குல்ல, எல்லாத்தையுமே எல்லாமே நம்ம பேரண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து அதோட ஸ்கேல் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளோட ஃபோல்டரோட சைஸே கம்மியாயிடும். லேயரோட அந்த ஒய் ஆக்சிஸ்ல அதை கிளிக் பண்ணி லைட்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோட போஸ்டர்ஸை மேலே மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ போஸ்டர்ஸ்க்கு அனிமேஷன் கொடுக்குற மாதிரி அதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ வெளியில் வந்து சீட்டு கட்டு மாதிரி விரியணும். ஒன்லி மிடில் இருக்க இந்த போஸ்டர் மட்டும் தான் சென்டராக இருந்திருக்கும். மீது 2 போஸ்டருமே கொஞ்சம் ரொட்டேட் ஆகி தான் அனிமேஷன் ஆகும். என்னோட போஸ்டரை இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா மிடில் இருந்தா ரொட்டேட் ஆகுது. ஏன்னா என்னோட ஆங்கர் பாயிண்ட் மிடில் இருக்கனால மிடில் இருந்தா ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக சீட்டு கட்டு நம்ம மிடில் இருந்து ரொட்டேட் பண்ண மாட்டோம். கீழே ஒரு இடத்துல இருந்து பிடிச்சி ரொட்டேட் பண்ணுறதுனால கீழே இருந்தா எல்லாமே ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கொடுக்குறக்காண்டி நம்ம எல்லாத்தோட ஆங்கர் பாயிண்ட்டுமே கீழே மூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஆங்கர் பாயிண்ட் மூவர் இந்த ஃப்ரீ டூலே நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மற்ற 2 போஸ்டரோட ஆங்கர் பாயிண்ட்டையும் நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3மே செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நான் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 3க்குமே நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். P ப்ரெஸ் பண்ணி பொசிஷனில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 1 செகண்ட் இல்லை 1 செகண்ட் மேலே வச்சுக்கிட்டு மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 3மே உங்களுக்கு வந்து மேலே மூவ் ஆகும். மொத்த கீ ஃப்ரேமே நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி F9 கொடுத்துறேன். ஈஸி கொடுத்துருவோம் நம்மள கீ ஃப்ரேம். அதனால நம்மளோட அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த 2 கார்டுக்குமே நம்ம வந்து ரொட்டேஷன் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அந்த சீட்டு கட்டு மாதிரி விரியணும்ல. ஸோ அதுக்காண்டி அந்த போஸ்டர் 2வையும் போஸ்டர் 3 கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா எதை செலக்ட் பண்ணிங்களோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். லைட்டாக நான் மூவ் பண்ணிட்டு R ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 2லேயுமே ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் நம்ம Z ஆக்சிஸ் ரொட்டேஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் 2லேயுமே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த போஸ்டர் 2 வந்து ரைட் சைடில் ரொட்டேட் ஆகணும். போஸ்டர் 3 வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா போஸ்டர் 2 செலக்ட் பண்ணி Z ரொட்டேஷனில் ப்ளஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ லைட்டாக ரைட்டில் ரொட்டேட் ஆகுது. போஸ்டர் 3 செலக்ட் பண்ணி மைனஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் எப்படி +13 கொடுத்துருக்கேன்னா இதில் -13 கார்டு ஃபஸ்ட்டு வரும். இங்கே வரும்போது அப்படியே விரியும். ஸோ இது 2யும் செலக்ட் பண்ணி F9 கொடுத்துட்றேன். ஸோ இதை இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறக்காண்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல Z ஆக்சிஸ் கீ ஃப்ரேம் லைட்டாக மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க. இந்த 3 போஸ்டருமே நான் செலக்ட் பண்ணிட்டு P ப்ரெஸ் பண்ணுறேன். அதோட பொசிஷனில் நம்ம கொடுத்துருக்க அந்த அனிமேஷன் மட்டும் வரும். ஸோ அந்த மொத்த கீ ஃப்ரேமே நான் செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் எடிட்டர் போயிடுறேன். ஸோ கிராஃப் எடிட்டில் பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி அந்த ஆர்ச் வியூலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி காமிச்சுன்னா இங்கே எடிட் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த எடிட் வேல்யூ கிராஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் 2 பாயிண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பாயிண்ட் மட்டும் லைட்டாக நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ இங்கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சுப்போம். ஸோ எண்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஓகே. ஸோ இப்போ நான் கிராஃப் எடிட்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டோட எட்ஜஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்க தேவையில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்டோட எட்ஜஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பாக மாற்ற போகிறோம். ரஃப் அண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஆட் பண்ணிடு. இங்கே உங்களுக்கு நிறையா வேல்யூஸ் வரும். இதில் இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி 100 கொடுத்துக்குங்க. 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இந்த ஃப்ராக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதை 0 கொடுத்துருங்க. 0 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக கட் ஆகி நமக்கு வந்து அதோட எட்ஜஸ் மட்டும் பெவல் ஆயிரும், ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அதையுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த எட்ஜ் பார்க்க கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ இதே எஃபெக்ட் வந்து நான் காப்பி பண்ணி மற்ற 2 போஸ்டர்லையுமே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லா போஸ்டருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்டட் எட்ஜஸில் இருக்கும். காரோட அனிமேஷன் கிடச்சிருச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அனிமேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொட்டேஷன் அனிமேஷன் கொடுத்தோம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எவ்வளோக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேஷன் அனிமேஷனுக்கு நான் மெயின் கண்ட்ரோலர் அந்த நல்ல இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு R ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக நான் கொஞ்சம் டைம் லைன் தள்ளி வச்சுட்டு ஒரு 10 ஃப்ரேமில் வச்சுட்டு ஒயில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரொட்டேட் ஆகும்போது இவ்வளோதுக்கு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, உங்களோட பிளேட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் ஹேண்டில் செலக்ட் பண்ணிட்டு R ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து ரொட்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ரொட்டேஷனில் நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதோட அனிமேஷன் இங்கே முடியுது இல்லை, நம்ம மெயின் கண்ட்ரோலில் அனிமேஷன் முடியுது பார்த்தீங்களா, அதே கீ ஃப்ரேமில் வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த நல்லமே நீங்கள் வந்து R ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அதோட அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒய் ரொட்டேஷன்லையும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி. ஸோ நான் 20 வச்சுருக்கேன். இதையுமே நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 31 லெவலுக்குலாம் வேணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ரொட்டேஷன் அனிமேஷன் கிடச்சிச்சு. இருக்கிற அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம F9 கொடுத்து ஸ்மூத் பண்ணிப்போம். F9 கொடுத்துரு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ரிவீல் இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறக்காண்டி ஸோ இதோட ஸ்கேல் அனிமேஷன் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் ஆகுதுல அனிமேஷன், மெயின் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும்போது ஸ்கேல் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஸ்கேல் ஆப்ஷனில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அனிமேஷன் இங்கே ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம்ல அனிமேஷன், ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக. ஓகே. ஸோ நான் ஒரு 80 வச்சுருக்கேன். இந்த ஸ்கேலை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மிடில் கொண்டு வந்துக்கிறோம். அந்த கார்டு ஓப்பன் ஆகி வெளியில் போகும்போது நம்மளுக்கு ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. அந்த 2 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணி F9 கொடுத்து ஸ்மூத் பண்ணிடுறேன். 2 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணி எடிட் கிராஃப் வைக்கிறேன். நம்மளோட கார்ட்ஸை கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக இதோட கிராஃபையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே ஸ்மூத் ஆகுது. ஸோ இதோட கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோம், ஏன்னா நம்ம கிராஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்னும் இதோட இது வந்து நான் ஸ்மூத் பண்ணுறேன். ஓகே. கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணி சாயில் லேயரை வந்து நான் பேக்ரவுண்டை ட்ரா பண்ணிக்கிறேன். கடைசியில் கொண்டு போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸ் கன்சோலில் கலர் கிரேடியன்ட் போட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தா தெரியும் 4 கலர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த நம்ம கொடுத்துருக்கோம்ல மெயின் டீல் கலர், ஸோ அதுக்கு சிமிலராக ஒரு கலரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது 2 இங்கே ஆட் பண்ணிக்கிங்க. இது 2 பிளாக் ஆக்கிடுங்க. பிளாக் ஆக்கினா நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு அதோட இது இருக்க தேவையில்லை. ஸோ லைட்டாக பிளெண்ட் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ அந்த கலர் 2ஓட பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் காரில் வச்சுட்டு கீழே வச்சு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த அனிமேஷனோட பார்க்க இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட 3D ஃபோல்டரை ஃபுல்லாகவே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ டெம்ப்ளேட்டாக இறக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்க அந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.